ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே ஹேர் வாஷ் பண்ணுவோம், ஹேருக்கு ஆயில் வைப்போம். ஆனால் ப்ராப்பராக எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நமக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்போதுமே ஹேருக்கு ஹேர் ஆயில் எப்போதும் எப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே ஹேரில் நல்லா ஆயில் எல்லாமே செக்ரிகேட் பண்ணுற மாதிரி நல்ல ஹேர் ஆயிலை தடவிட்டு நல்ல ஒரு மைல்டான ஒரு மசாஜ் கையிலே கொடுத்துட்டு ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற விடுங்க. நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் வந்து நல்ல ஸ்மூத் அண்ட் ஷைனாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஹேர் வந்து இப்படி தான் வாஷ் பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஆயில் ஹேரில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு எப்போதுமே ஹேர் வந்து ஃப்ரீயாக இருந்தாலே ஓகே தான். ஆயிலோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆயிலில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த அட்மாஸ்ஃபியர்னால் ஹேரில் அழுக்கு அதிகமாக செஞ்சிரும், டேண்ட்ரஃப் வரும். ஸோ ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வரும். அதுக்காக தான் ஆயில் வந்து நமக்கு வந்துட்டு ஹேருக்கு முக்கியம். ஜஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலே போதும் அந்த ஆயில் வந்து ஹேரில் வந்து செக்ரிகேட் ஆக. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு செடி எப்படி வளருது, ஸோ அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்குமே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 மந்த் தொடர்ந்து ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ எல்லா நாளும் வாரத்தில் 7 நாட்களும் ஹேருக்கு வந்துட்டு ஆயில் இருக்கணும், இல்லை 3 நாள் மட்டும் ஹேர் வாஷ்க்கு இல்லை மற்ற எல்லா நாளும் ஆயில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு 3 மந்த் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி எப்படி பண்ணுறீங்கன்னு. ஸோ ஹேரில் வந்து நல்லா இம்ப்ளிமெண்டேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ இது எப்படின்னா ஒரு செடி எப்படி வளர்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஹேருக்கு செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுறோமோ சேம் ப்ரொசீஜர் தான் இந்த ஹேருக்குமே. ஹேரை வந்து நல்லா எண்ணெய் ஊற்றுனா தான் நிறைய இருந்தால் தான் ஹேர் வந்து வளரும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு தாட். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ஹேர் வந்து ஸ்கேல்ப் வந்து ரொம்ப வறண்டு போயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஹெட்டேக்காக இருக்கும், இதுவாக இருக்கும் அப்படின்னா மைல்டாக நீங்கள் வந்துட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ப்ரொசீஜர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஆயில், அது எந்த ஆயிலாக வேணால் இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு 3 ஆயில் கலந்து இல்லை 2 ஆயில் கலந்து இல்லை வெறும் கோகனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். ஸோ அது உங்களோட விஷஸ், எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். அந்த ஆயிலில் வந்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், பெப்பர்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேருக்கு அடுத்தது வந்து பூண்டு ஒன்று நசுக்கி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஹேருக்கு இது மாதிரி தடவிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஹேரில் எந்த ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், ஒரு இச்சிங் எதுவாக இருந்தாலுமே சரி, ஹேரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாமல் ஸ்கேல்ப் வந்து கண்டிஷன் வந்து நல்ல நீட்டாக செக்யூராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அமேசான் கார்ட்லேருந்து அவ்வளோ பெரிய பொருட்கள், ரொம்ப எல்லாம் ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், செக்ரிகேஷன் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், எப்படியாப்பட்ட ஒரு ஆயிலாக இருந்தாலும் சரி அந்த ஹேர் வந்து அதுக்கு என்ன அளவு தேவையோ குவான்டிட்டி அது மட்டும்தான் எடுத்துக்கும். நீங்கள் 24 மணி நேரமும் ஹேரில் ஆயில் வந்து செக்ரிகேட் பண்ணி உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. டெபாசிட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது வந்துட்டு ஹேர்லேருந்து நல்ல அந்த வேர் நுனிக்கால்கள் எல்லாமே வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் ஹேரை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி பேக்வர்ட் டிவிஷன்ஸில் நம்ம வந்துட்டு ஹேரை வந்து நல்லா ஹோம் பண்ணி எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்துட்டு நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இதாகி உங்களுக்கு வந்து நல்ல
சூப்பராக இருக்கும். ஸோ அதான் ஒரு மைல்டு மசாஜ். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோன்னே நான் வந்துட்டு எப்போதுமே ஒரு எசன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஃப்ளேவர் வந்து லேவெண்டர், அதுக்கப்புறம் ரோஸ், அப்புறம் லெமன், இந்த மாதிரி எசன்ஸ் ஆயில் நிறையாவே மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஹேர் மாஸ்க்கு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் சீரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம், உங்களோட விஷஸ் அந்த மாதிரிலாம். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு ஆல்மண்ட் ஆயில் ஆர் கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு ஒரு 2 ட்ராப்பில் எடுத்துகிட்டு அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மேலால் ஸ்கேல்பில் படாமல் மேலால் நுனி ஹேர் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்கனாலே அது வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன் நல்லாவே இருக்கும், ஹேர் சீரம் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.